முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். ஆமீன் செல்வமே. ரொம்ப நாளாக நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் அது கிடைக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததல்லவா? இப்போது அது கிடைப்பதற்கான இன்னொரு வாய்ப்பை நாளைக்கு உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்றதை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கானதை சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். என் அருளால் உனக்கு நிறைவான வாழ்க்கை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக நீ பக்தியோடு என்னை வணங்கியதும் நீ செய்த முயற்சியும் உழைப்பும் வீண் போகாத அளவுக்கு தான் இப்போ உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீயும் நம்பிக்கையோடு அடி எடுத்து வை. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என் செல்வமே. உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன். நீயும் எல்லா விஷயங்களையும் சரியாக யோசித்து சிறப்பாக சிந்தனை செஞ்சு வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒவ்வொரு வாய்ப்புகளாக உனக்கானதாக இப்போது ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிடாத. முயற்சியை உறுதியாக செய்யும்போது இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிக்க முடியும். தலைகீழாக நின்னாலும் அவங்க தலையில் எழுதுனது படி தான் நடக்கும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அதன்படி தான் இதுவரைக்கும் வேணும்னா உன் தலைவிதிப்படி நீ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த முருகன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே சிறப்பாக இரட்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் தலைவிதியவே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த முருகன் நானே உன் தலையெழுத்தை மாற்றி எழுத போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வருவாயேன் செல்வமே. அழகான மலர்கள் எப்படி மலர்ந்து சிரித்து விரிஞ்சு பறந்து அழகாக காட்சி கொடுக்குமோ அதே போல நீயும் மன நிறைய மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை அழகான மலர் போல வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மன சுமைகளையும் பாரத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகு. இனிமே நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் எண்ணங்களை மட்டும் நீ தெளிவாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக யோசித்து சிறப்பாக செயல்படுத்தும் போது எல்லா விஷயங்களும் உனக்கு வாய்ப்புகளாக மாறும். கவலைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கை இனிமே மெதுவாக உனக்கான உறுதியான நல்ல வாழ்க்கையாக மாறப்போகுது. எப்போவுமே நீ பேசும் வார்த்தைகளை இனிமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் என் அருள் வெளிப்பட்டு உனக்கான வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறப்போகுது. உன்னை காக்கும் பிரபஞ்சமாக இந்த முருகன் நான் இருந்து உன்னை மலர்ந்த முகத்தோட சிரிச்ச சந்தோஷமான மனசோட நம்பிக்கையாக முன்னேறும்படி செய்ய போகிறேன். நல்லது எல்லாம் உன்னை தேடி வரும்படி நாளைக்கே உனக்கான வாய்ப்பை கண்களில் காட்டுறேன் என் செல்வமே. எப்போவுமே நான் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. யார் வாழ்க்கையில் எப்போ எந்த நிமிஷம் என்ன மாறும்னு தெரியாதல்லவா? கடைசி நிமிஷத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கிறதல்லவா? கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் நான் அனைத்தையும் சிறப்பாக மாற்றி காட்டுறேன். கர்ம வினையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செஞ்சு தரேன். நீ ஒருபோதும் துவண்டு போகாதே என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் உன் வாழ்க்கையில் வந்து உதவி செய்வாங்க. உன் சிந்தனையும் செயலும் தெளிவானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னை விட்டு போனவங்க யாருமே உன் மதிப்பை முடிவு செய்பவர்கள் அல்ல. நீ செய்கிற செயல்தான்
உனக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கு. உன்னை நீ முழுசா நம்பி உன் செயல்களை நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்து வெற்றியாளனாக நீ ஜெயிப்பாய். எந்த விதத்திலும் தனிமை உன்னை உடைக்கும்படியோ உன் மனதை நோகடிக்கும்படியோ நீ பயப்படும்படியோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. தனிமையை தாண்டி உனக்கான இனிமையை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போறேன். நீ அமைதியாக இருந்தாலும் நான் உனக்கான வெற்றியை கண்டிப்பா உன் கைகளில் கொடுத்தே தீர்வேன். உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். கர்ம வினையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நீ படும் துன்பத்திலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். நீ வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, நீ வேலை செய்கிற இடமாக உழைக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் மனசை சுத்தமாக நேர்மையாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. சில விஷயங்கள் சில நேரத்தில் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். என்னதான் நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் கடமையையும் பொறுப்பையும் ரொம்ப பார்த்து பார்த்து சரியாகவே செஞ்சாலும் எனக்கு பதவி உயர்வோ வருமானமோ வாழ்க்கையில் முன்னேற்றமோ வரலையேன்னு நீ புலம்புறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது இது எல்லாமே சரியாக போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ செய்த கடமைக்கு உரிய பலனை பல மடங்காக உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி வாழ்க்கையாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் கூட இருக்கிறவங்க யாருமே அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அவங்க கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட மாட்டாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் உன்னுடைய இறை நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க தான் போகிறேன். நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்கணும்னா உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதுக்கேற்ற சூழ்நிலைகளை தான் நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக சிரமங்களாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நான் அடுத்து இருந்து அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடாப்பிடியாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கூட்டிகிட்டு போயிடுறேன். கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிற. நல்ல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் ஒருபோதும் மனசை போட்டு குழம்பிக்கொள்ளாதே. உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் மேம்படும்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. என்னை நோக்கி நீ வரும்போது நான் உன்னை நோக்கி வேகமாக வருவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நீ வெற்றியின் உச்சத்தை தொட்டிடுவாய் என் செல்வமே. இந்த உலகத்தில் எல்லாருமே போராடி கஷ்டப்படும்படி வாழ்க்கை அமையவில்லை. எல்லாருக்கும் போராட்டத்தை கொடுக்காத நான் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறேன்னு நீ யோசிக்கலாம். அதுக்கு காரணம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக சாதாரண வாழ்க்கைக்குள்ளே நிறுத்த நான் விரும்பலை. உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துறதுக்காகவும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க தான் போகிற. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போது நான் உனக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இறங்கு முகமாக அல்ல ஏறுமுகமாக மாறப்போகுது. ஆறுமுகத்தை வணங்கிய உன் வாழ்க்கையில் ஏறுமுகத்தை கொடுத்து நீ பொறுமையோடு என்னை வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி கொடுக்குறேன் செல்வமே. ரொம்ப நாளாவே அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதும் பண கஷ்டம் பணப்பிரச்சனை ஆரோக்கியம் இல்லாததும் ஏதாவது ஒரு கஷ்டமும் கவலையும் உன்னை ஆட்டி படைக்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா. நீ எத்தனையோ முறை என்னிடம் பிரார்த்தனை செய்தும் கூட உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே, நல்லது நடக்கலையேன்னு நீ மனசுடைஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரியும். முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்ம வினை இப்போது இந்த ஜென்மத்தில் உனக்கு உடல்நல குறைவை கொடுத்து கஷ்டப்படுத்தினாலும் நல்ல காரியங்கள் நடக்காமல் தள்ளி போக வச்சாலும் இது அனைத்தையும் தாண்டி
உனக்கான நல்லதை செய்கிறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். இனிமே நீ எதையுமே யோசித்து கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. உன் உடம்பை சரிப்படுத்தி உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் உன்னை புறக்கணிக்காது என் செல்வமே. மனிதர்கள் என்னதான் உன்னை புறக்கணித்து ஒதுக்கி வச்சு உனக்கு வலியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்திருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து தூக்கிவிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். சில பேர் உன்னை கூழாங்கல்லாக நினைக்கும் போது அவர்களின் புறக்கணிப்பை நீ பெருசாக நினைக்க வேண்டாம். அவங்க முன்பாக நீ வாழ்ந்து காட்டி வைரக்கல்லாக ஜொலிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை 1000 விதத்தில் எப்படி வேணா பேசட்டும், யோசிக்கட்டும். ஆனால் நீ எப்போதும் உன்னை உயர்வான ஆளாக உன் உள்ளத்தில் நினைக்க பழகணும். ஓ மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு எனக்கு உயர்வான இடத்தை கொடுத்துருக்கன்னு எனக்கு தெரியும். அதே போலவே நானும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வான இடத்துல உட்கார வைப்பேன். நீ எதை நினச்சி ஏக்கம் கொள்கிறாயோ, எதை நினச்சி ஏங்கி தவிக்கிறாயோ, எதுக்காக ஆசைப்படுறியோ அது அனைத்தும் சிறப்பாக உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரையும் கவனித்து கவனித்து வாழக்கூடிய உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது கொஞ்சம் ஓய்விடு. உன் முழு கவனத்தையும் இந்த முருகன் மீது நீ செலுத்தும் போது உன் உடல்நல குறைவை சரி செஞ்சு உன் மனதின் பரிதவிப்பை போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். யார் என்னதான் உன்னை தனியாக விட்டாலும் நான் உன்னை தாங்கி தூக்கி வழி நடத்தி வாழ வைப்பேன். உன் கூடவே எப்போதும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனசுடைஞ்சு போகக்கூடாது. அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய பொறுமை நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்குமேன் செல்வமே. உனக்கு துணையாக யாரும் இல்லையேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா உன்னை தேத்தவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் இந்த முருகன் நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ.